சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 9வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வருவதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக 9வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது தொடர்ந்து 9வது நாளாக ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை முதலமைச்சர் விஜய் சந்திக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் இறங்கியிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் முருகவேல். 9வது நாளாக தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடங்கியிருக்கிறது. அதுவும் சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். தற்போது சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் ஊதியம் உயர்வு, பணி நிரந்தரம் மற்றும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் 9வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் புதிய நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று விசில் அடித்தும் கழுத்தில் விசில் அணிந்து கொண்டும் பேரணியாக நடந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று அதன் விளைவாக 9வது நாளாக கையில் துடப்பங்களை ஏந்தி வீதிகளை சுத்தம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் புது யுக்திகளுடன் போராடுகிறார்கள். இது குறித்து அவர்கள் தெரிவிப்பது பல்வேறு கேள்விகளை முன்வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதுபோக பதாகைகளுடன் வீதியை சுத்தம் செய்தும் அநீதிகளை முடிவு கட்டுவோம் என்றும் பதாகைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் நியாயமான கோரிக்கைகள் தான் இந்த அரசு ஏற்க மறுக்கிறது என்றும் ஒரு கேள்வியை வைக்கின்றனர். மேலும் கடந்த ஆட்சியில் அனைத்து வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதன் விளைவாக 100 நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாக தான் அதை வைத்து அரசியல் செய்து அதில் தமிழக வெற்றி கழகம் தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி வளர்ந்தால் இதை அனைத்தும் நிறைவேற்றி தருவோம் என்று வாக்குறுதியை அளித்திருந்தனர். அதன் விளைவாக பதவியேற்று 100 நாட்கள் ஆகியும் இதுவரை தூய்மை பணியாளர்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதன் முன்வைத்தும் கடந்த ஆட்சியில் சொன்னதை செய்தீர்களா என்ற கேள்வி வைத்தீர்களே முதல்வர், இந்த இதில் நீங்க என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் கடுமையாக முன்வைத்து வருகின்றனர். முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அதை கேட்பதற்கு கூட முதல்வர் அழைத்து எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. மேலும் தொடர்ந்து அவர்கள் கோரிக்கையில் நாங்கள் இன்னும் என்ன நாங்கள் செய்ய வேண்டும், கூவத்தில் இறங்கி கூட போராட்டத்தில் நாங்கள் ஈடுபட தயாராக இருக்கிறோம். அப்பொழுதாவது எங்கள் கோரிக்கைகளை ஏற்று எங்களை அழைத்து எங்கள் பிரச்சனைகளை குறித்து முதல்வர் அழைத்து பேசுவாரா என்றும் கேள்வி முன்வைத்தனர். மேலும் அவர்களிடையே இருக்கும் பொழுது நேற்று சட்டமன்றத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு 2000 வீடுகள் ஒதுக்கியிருந்தன. ஆனால் அடிப்படை தேவையிலே எங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த வீடு எதற்கு? எங்கள் அடிப்படை கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்தால் கூட நாங்கள் அதற்கான பூர்த்திகளை நாங்கள் செய்து கொள்வோம். அதை விடுத்து நீங்கள் திசை திருப்பும் முயற்சியில் இந்த அரசு செயல்பட வேண்டாம். காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கும் அரசியலை நீங்களும் செய்ய வேண்டாம். எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றிக் கொடுங்கள். இல்லை என்றால் இந்த போராட்டம் நேற்று விசில் கையில் எடுத்தோம், இன்று துடப்பத்தை கையில் எடுத்தோம். மேலும் நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய நீங்க எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் என்ன எடுக்கிறோம் என்று நீங்க எதிர்பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கடுமையான கேள்வியும் இந்த அரசாங்கத்தின் மீது வைத்தும் தூய்மை பணியாளர்கள் 9வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கோரிக்கைகளை பலவேறு முறையில் முறையிட்டும் மேலும் காலையில் பணிக்கு சென்று மீதி வேலையில் மாலை வேலையில் வந்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மேலும் 6 மணி முதல் 6 மணியுடன் போராட்டம் நடத்துவதற்கு ஒரு இடம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் காவல்துறையினர். அந்த இடத்தில் தான் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 6 மணிக்கு மேல் கலைந்து செல்கின்றனர். மேலும் அடுத்த நாள் வந்து தங்களது போராட்டத்தை முன்வைக்கின்றனர். இதை தொடர்ந்து தங்களுடைய ஆட்சி மாறினால் உரிமைகளுக்காக போராட கொண்டிருக்கும் போராட்டங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற முடியாமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முருகவேல்.